பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை யாத்ராகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். இந்த வசனத்தை நம்ம கேட்கும்போது நிறைய வாகனத்தில் எழுதப்பட்டிருக்கும். கர்த்தருடைய வார்த்தை நிறைய வாகனத்தில் எழுதப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லை, நமக்கு இந்த ஸ்டேட்டஸ் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சில வசனங்களை ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. இந்த வசனத்தை வாசிக்கும்போது, வசனத்தை பார்க்கும்போது கர்த்தர் இந்த நாள் என்னோட கூட இருக்கிறார், என்ன இந்த நாள் அவருடைய சமூக வழிநடத்தின ஒரு சந்தோஷம், நிம்மதி, நிறைவு உண்டாகிறது. சில பேருக்கு சந்தோஷம் உண்டாகும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், ஆண்டவர் என்னோட வருவாருன்னு. ஆனால் இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் பிரசன்னம் உன்னோட வரும், என் இருப்பு உன்னோட வரும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். கர்த்தரை தவிர நம்மால் இது செய்ய முடியாது என்பதை காட்டுகிறது. இங்கே மோசே சொல்கிறாரு, 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, உம்முடைய கண்களில் இப்போது எனக்கு கிருபை கிடைத்ததனால் நான் உம்மை அறிவதற்கும், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் ஆண்டவரே. 15ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அப்போது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதீங்க ஆண்டவரே. கர்த்தரை தவிர நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்பதை மோசே தெரிஞ்சு கொண்டார். மோசே அந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய தலைவனாக இருக்கலாம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பெரிய தலைவனாக இருக்கலாம். அந்த ஜனங்களை வழிநடத்தும்படி தேவன் அவர் கரங்களில் இந்த ஜனங்களை கொடுத்துருக்கிறார். அவருக்கும் மேலானவர் ஒருவர் இருக்கிறார், மோசேவுக்கு மேலானவர் ஒருவர் இருக்கிறார். மோசே சொல்கிறார், ஆண்டவரே நீர் எங்களோட கூட இல்லைன்னா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே, நீர் என்னோட கூட இருக்கணும், உங்களுடைய ஜனங்களோட கூட இருக்கணும் ஆண்டவரே. எதுவும் செய்ய முடியாதுப்பா, நீங்கள் இல்லாமல் என்னால் முன்னோக்கி செல்ல முடியாதுப்பா, இவர்களும் முன்னேற முடியாது ஆண்டவரே, முன்னேற முடியாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற அன்பு தேவஜனமே, கர்த்தர் இந்த நாள் உங்களுக்கு வார்த்தை கொடுக்குறார். நீங்கள் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, நீங்கள் இல்லைனாலும் என் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்காதுப்பா, ஆசீர்வாதம் கிடைக்காது, நன்மைகள் கிடைக்காதுன்னு இருக்கிற அன்பு தேவஜனமே, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் அவர் சமூகம் உன்னோட கூட இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? நான் உன்னோடு கூட வருவார், என் சமூகம் உன்னோடு கூட உனக்கு முன்பாக செல்லும். கர்த்தர் உன்னோட வருவார் அன்பு தேவஜனமே, அவர் உன்னோடு கூட இருப்பார். ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கு உன்னும் சமூகம் முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், கர்த்தர் உன்னோட கூட வருவேன், உன்னை வழி நடத்துவேன் என்றார். ஒரு மொழிபெயர்ப்பு, நான் உன்னோட கூட வருவேன், உன்னை வழி நடத்துவேன். இன்றைக்கு அன்பு தேவஜனமே, உன்னோட கர்த்தர் வருவார், உங்களை வழி நடத்தும்படி. செங்கடலுக்கு முன்பாக கர்த்தர் செல்லுவார், யோர்தானுக்கு முன்பாக கர்த்தர் செல்லுவார், எரிகோக்கு முன்பாக கர்த்தர் செல்லுவார். சில மனிதர்களுக்கு பயந்திருக்கிற தேவ ஜனமே, உங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களுக்கு முன்பாக கர்த்தர் செல்லுவார், உங்களுக்கு முன்பாக கர்த்தர் செல்லுவார். ஒரு அருமையான குடும்பத்தார் இருந்தாங்க. தன் தாய் தகப்பன் வயது முதிர்ந்த காலத்தில் தன்னுடைய ஒரே மகனுக்கு அந்த சொத்தை எழுதி வச்சாங்க. தனக்கு இருந்த கொஞ்ச நிலத்தை எழுதி வச்சாங்க. உங்கள் சித்தப்பா பெரியப்பாக்கெல்லாம் இந்த பங்குப்பா, நமக்கு கிடைத்த பங்கு இதுதான்ப்பான்ட்டு, இதில் நீ பயிர் வச்சுக்கோ, நீ நல்லா வாழ், உன் மனைவியோட உன் பிள்ளையோடு நீ நன்றாய் வாழ்ந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வயது முதிர்ந்த காலத்தில் அந்த சொத்தை கொடுத்துட்டு அவங்க மரித்து போயிட்டாங்க. அதற்கப்புறம் அவர்களுடைய வயலில் நன்றாய் விளைந்தது. அனுதினம் தேவனுக்கு செலுத்த வேண்டிய பலிகளை, காணிக்கைகளை, தசம பாகங்களை செலுத்தி வந்து தேவ பயத்திலும் பக்தியிலும் நிறைந்த ஒரு குடும்பத்தார். தன் தகப்பன் தாய் பின்பற்றின எல்லா காரியங்களையும் சொல்லிக் கொடுத்த சத்தியத்தின் பாதையில் உத்தமமாய் நடந்த குடும்பத்தார். அவருடைய தகப்பனுடைய சகோதரர்கள் பேசிக்கொள்ள ஆரம்பித்தாங்க. உனக்கு இருக்கிற எங்கள் மத்தியில் உனக்கு பங்கு இல்லை, பாகம் இல்லை, தரக்குறைவான வார்த்தையில், தகுதியற்ற வார்த்தையில் பேச ஆரம்பித்தாங்க. மிரட்டல்கள் விட ஆரம்பித்தாங்க. என்ன செய்வது என்பதை தெரியலை. உன் பிள்ளைகளை கொன்னுடுவேன், உன் பயிர்களை எரிச்சிடுவேன், எப்படி நீ வாழ்ந்துடுற, அப்படியே சில காரியங்கள் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய வார்த்தையினால் புண்பட ஆரம்பித்தார், வேதனைப்பட ஆரம்பித்தார். என் தாய் தகப்பன் இருக்கும்போது இந்த உறவுகள் எல்லாம் சந்தோஷமாக சமாதானமாக இருந்தது. என் தாய் தகப்பன் மரித்ததுக்கப்புறம் இந்த நிலத்துக்காக என்னுடைய பகையானார்களா, கொலை மிரட்டல், நிலத்தை அழிச்சிடுவேன், பிள்ளையை அழிச்சிடுவேன், மிரட்ட ஆரம்பித்தாங்க.
என்ன செய்வது என்பது அவருக்கு தெரியல. தேவ சமூகத்தில் அழுதாங்க. அவருக்கு ஒன்று மட்டும்தான் தெரிஞ்சது, தேவன் என்னோட கூட இருக்கிறார், தேவன் என்னோட கூட இருக்கிறார், என்னுடைய காரியங்களெல்லாம் நேர்த்திக்கிரமமாய் என்னை நடத்தி செல்கிறவர் என்னோட கூட இருக்கிறார் என்பதை அவர் அறிஞ்சு கொண்டார். தன் மனைவியோடு பேச ஆரம்பித்தார். என்னம்மா செய்யலாம் அப்படின்ட்டு. இந்த பூமியில் உங்கள் தாய் தகப்பன் உங்களை நம்பி இருந்தாங்க, நமக்கு நம்ம பிள்ளைகள் முக்கியம், இந்த நிலமெல்லாம் வேண்டாங்க, கத்தர் கொடுத்த கையும் காலம் சுகம் நமக்கு நல்லா இருக்குங்க, யாராச்சும் எடுத்துக்கிட்டுங்க, கத்தர் கொடுத்த பிள்ளைகள் நமக்கு போதுங்க, இந்த நிலத்தில் கட்டியிருக்க இந்த வீட்டையும் விட்டுட்டு போயிடலாம் வாங்க அப்படின்ட்டு மனைவி சொல்ல ஆரம்பித்தாங்க. கணவனுக்கு அதுதான் சரின்னு என்று பட்டது. அன்று இரவு அழுது குடும்பமாக ஜெபம் செய்துட்டு மறுநாள் ஆராதனைக்கு கடந்து சென்றாங்க. கடந்து செல்லும்போது எல்லாரையும் பார்த்து அவர்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு வேதனை, இவ்வூரை விட்டே நம்ம போக போகிறோன்ட்டு. சபையாரை போதகரை எல்லாரும் பார்த்து சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டாங்க. அந்த ஊரை விட்டு போகிற ஒரு பார்வையோடு உங்களை பார்க்க ஆரம்பித்தாங்க. சபையில் இருக்கிற ஆத்துமாக்களோடு அவங்க பேச ஆரம்பித்தாங்க, தன்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தாங்க. கடந்து வந்தாங்க. கடந்து வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா, இவன் இவ்வளோ சொல்லியும் இன்றைக்கி எவ்வளோ தைரியம் இருந்தால் இவன் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுவான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு வருகிற வழியில் அவரும் அவர் மனைவியும் அந்த மாட்டு வண்டியில் வந்து இறங்கி தன்னுடைய வயல் நிலத்தில் மாடை கட்டிட்டு வண்டி கட்டிட்டு பார்க்குறாங்களாம், இவரோட வண்டியில் வந்தவர் யாராக இருக்கும், இவரோட வண்டியில் வந்தவர் யாராக இருக்கும்னு. ஜனங்களுடைய பார்வை வித்தியாசமாக இருந்ததை கணவனும் மனைவியும் பார்க்க ஆரம்பித்தாங்க. இவன் போகும்போது இவன் பிள்ளைகள் தானே போனாங்க சர்ச்சுக்கு, வரும்போது ஒருத்தர் கூட வராரு, யாராக இருக்கும் அவர் அப்படின்னு அவர்களுடைய பார்வை வித்தியாசமாக இருந்தது. ஏன் ஜனங்கள் எப்போதும் போல் பார்க்காம வித்தியாசமான பார்வை உள்ளவர்களாக இருக்கிறாங்க? இவர்கள் வயல் நிலத்தில் போனாலும் கூட இருக்கிறவருடைய ஒருத்தர் பார்க்கறது போல் பார்த்தாங்க. நாட்கள் சென்றது. இது வரைக்கும் பேசி கொண்டவர்கள், சண்டையிட்டு கொண்டவர்கள் வாய் திறவாதபடி இருந்தாங்களாம். தன் தகப்பனுடைய சகோதரர்கள் இப்படியே அவங்களோட வயல் நிலத்தில் பேசி கொண்டிருந்தாங்க. இவன் சர்ச்சைக்கு போய்ட்டு யாரோ ஒரு பெரியவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கிறான், வக்கீலாக இருக்குமோ என்னன்னு தெரியலையே, அவரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறான், இன்றைக்கி நம்ம நீதி கிடச்சிடும் நியாயம் கிடச்சின்னு கூட்டிகிட்டு வந்திருக்கிறான் பழகுது பேசிகிட்டு இருந்தாங்களாம். இவருக்கு ஒன்றுமே புரியல. இது வரைக்கும் அரசலா ஜாடமாடியாக பேசி கொண்டிருந்தவங்க ஒன்றும் பேசாமல் இருக்கிறாங்களே அப்படின்ட்டு. நாட்கள் சென்றது. ஒரு நாள் இவரோடு கூட இருந்தவர் போய் அந்த நிலத்தில் பேசினாராம். அவரோடு நான் இருக்கிறேன், உன் சகோதரனோடு நான் இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன், அவனோடு வீணாய் வழக்காடாதே, அவனோடு நான் இருக்கிறேன், உன்னுடையதை நீ வைத்துக்கொள், அவனுடையதை அவன் பார்த்து கொள்வான் என்று போய் அந்த பெரியவர் சொல்லிட்டு வந்தாராம். அவர் சொன்ன மாத்திரத்தில் அவர் என்ன அதிசயத்தை அவர்கள் மத்தியில் செய்தார், அற்புதத்தை செய்தார் என்பதை அந்த மனுஷனுக்கு சொல்ல தெரியல. அதை பார்த்தவங்களும் ரெண்டாவது இவரோட வந்து பேசாதனால யார் அவர் என்ன செஞ்சார், அவர் என்ன சொன்னாருன்னு கூட இவருக்கு தெரியல. நாட்கள் சென்றது. அதுக்கப்புறம் எப்பவும் போல் பயிர் வைக்க ஆரம்பித்தாங்க, பிரச்சனை இல்லாமல் ஆரம்பித்தாங்க. அப்போது தன்னுடைய தகப்பனாருடைய உறவு முறையாருடைய வயல் நிலத்தில் கூலி வேலை செய்கிற ஒரு அம்மா வந்து கேட்டாங்களா, உன் கூட கூட்டின்னு வந்தியே அந்த பெரியவர் யாருப்பா எங்கேருந்து வந்தார்ப்பா அப்படின்னு. பெரியவரா, என் கூட கூப்பிட்டு வந்தவரா? ஆமாங்க, ஒருத்தர் வந்தார், அவருனா வக்கீலாப்பா அப்படின்னு கேட்டாங்களாம். என் கூடயா ஒருத்தர் இருந்தாரா அப்படின்ட்டு. ஒரு கூட்டு வந்து அவர் யாருப்பா, அவர் வந்து தான் அவங்க பெரியப்பா சித்தப்பா பசங்கிட்ட சொல்லிட்டு போனாங்களாம், அவனோட நான் இருக்கிறேன், உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, அவனோடு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாராம்ப்பா. அதனால தான் இன்னி வரைக்கும் நீ சமாதானமாக இருக்க, சந்தோஷமாக இருக்கிற அப்படின்னு சொன்னாராம். அப்போ தான் புரிஞ்சதான் அவருக்கு, அவருடைய சமூகம் என்னோட கூட இருக்குது, அவர் என்னோட கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். வேத மொழிபெயர்ப்ப சொல்லுது, நான் உன்னோட கூட வருவேன், உன்னை வழி நடத்துவேன், உன்னோட கூட இருக்கிற கர்த்தர், உன்னை வழி நடத்துகிற கர்த்தர். அன்பு தேவ ஜனமே, நீ பயந்துடாது. சில மனிதர்களை குறித்து பயந்துருக்கலாம், சில மனுஷனுடைய மிரட்டலை குறித்து பயந்துருக்கலாம். மோசே தெரிஞ்சு கொண்டார், ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்தலைன்னா நாங்கள் வழி நடக்க முடியாது, ஆண்டவரே நீர் எங்களோட வரலனா நாங்கள் போக முடியாதுப்பா. எத்தனை பிரச்சனை வரட்டும், கர்த்தர் கூட இருக்கணும். அன்பு தேவ ஜனமே, அப்போது தான் அந்த
விவசாயிக்கு தெரிஞ்சது கர்த்தர், அவருடைய சமூகம், கர்த்தரும் அவருடைய சமூகமும் என் கூட இருக்கு என்பதை அவர் தெரிஞ்சு கொண்டார். அதை எல்லா மனுஷ மிரட்டல்களுக்கும் எல்லா காரியங்களுக்கும் மன தெளிவு அவர்களுக்கு உண்டானுச்சான். என் தேவன் பெரிய தேவன் என்னோட கூட இருக்கிறார் என்பதை விட்டுட்டுனே, என் பிள்ளை பிழைச்சா போதும், நாங்கள் உயிர் பிழைச்சா போதும்னு நினச்சினே, நான் ஆராதிக்கிற கர்த்தர் என்னை காப்பாற்றினார், என்னோட கூட இருக்கிற கர்த்தர், என்னை வழி நடத்துகிற கர்த்தர் இருக்கிறார் என்பதை அப்போது அறிஞ்சு கொண்டாராம். சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவஜனமே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை, அதற்கு கர்த்தர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த மனுஷனுக்கு பெரிய இளைப்பாறுதலை, சமாதானத்தை, சந்தோஷத்தை கட்டளையிட்ட கர்த்தர் இந்த நாளில் சத்தியத்தை கேட்டிருக்கிற உங்களை வழி நடத்துவார், உங்களோட கூட இருப்பார், உங்களுக்கு சந்தோஷ, நிறைவு, சமாதானத்தை கட்டளிடுவாராக. கண்களை மூடி அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. உன்னோடு கூட இருந்து உன்னை வழி நடத்துவேன் என்று வாக்கு பண்ணின உன்னதமான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்துகிற அன்பு தேவனே உமக்கு நன்றி. எல்லா இன்னல்கள், எல்லா தடைகள் நீங்கி போகும்படி ஆண்டவரே, அந்த தடைகள் மத்தியில் கடந்து போனாலும் கர்த்தர் அவர்களோடு கூட இருப்பீரப்பா. தடைகளை நீக்கிப்படுகிற கர்த்தர் அவங்களோடு கூட இருந்து வழி நடத்துவீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவஜனமே, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார், உங்களை வழி நடத்துவார். God bless you. Have a blessed day.